ஹாய் விவஸ், இன்னைக்கு நம்ம விவேக் சாரோட சூப்பரான காமெடிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க காமெடிக்குள்ள போயிடலாம். இப்போ எடுத்தோடனே பாத்தீங்கன்னா மத்த காலேஜ் பசங்க எல்லாம் வந்துட்டு பார்த்து பொறாம படுற அளவுக்கு அவர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு வருவாரு. நீ எல்லாம் அரியர் வச்சு தான் வந்து பத்த பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்டோ ஓட்டியே பத்த பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. யாரா அவன் ஒரு தினசாவே இருக்கான் அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு வருவாரு. ஆட்டோ ஓட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு ஆட்டோ ஓட்டிட்டு வருவாரு. தலையாலே ஹார்ன்லாம் அடிப்பாரு, அந்த மாதிரி பண்ணுவாரு. இவன் என்ன பண்றான், எல்லா பொண்ணுங்களுமே கால் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. என்னதான் பண்றது, இவன்ட்டு எல்லாமே போய் பேசுறாங்கன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க மத்த பசங்க. பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து 2 பொம்பளை பிள்ளைங்களை இறக்கி விட்டு வந்தாச்சு இறங்கிக்கேன்னு சொல்லும்போது உன் வண்டியில வரதுக்கே பயமா இருக்கு, இதுக்கு தான் இப்படி வண்டி ஓட்டுறேன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு வண்டி ஓட்டுறத விட உங்களை யாரும் ஓட்டிட்டு போக பாத்துக்கின்ற மாதிரி அந்த பிள்ளைங்க பேசிட்டு பாத்தீங்கன்னா பேசிட்டு இங்க வரும்போது பாத்தீங்கன்னா டாக்டர் இங்க பேசிட்டு இருப்பாரு. உடனே ஆட்டோ அவர் இடிக்கிற மாதிரி போய் திருப்பி வருவாரு. ஹலோ டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல விட்டுருந்தீங்கன்னா நான் இருந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லி டாக்டர் சொல்வாரு. நான் என்ன செய்யறது, ஆட்டோல கொஞ்சம் பிரேக் குடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்வாரு. என்ன சொல்வாரு, பேசுறதா நல்லா தான் பேசுற அப்படின்னு சொல்லும்போது உங்களை விட டாக்டர் நான் டிவில வந்துட்டு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னெல்லாம் கேள்வி கேட்டாலும் பாட்டு பாடி அழகா பதில் சொல்றீங்க, அது எப்படி டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. வந்து சொல்வாரு, கற்றது வந்து கையளவு தான் கல்லாதது உலகளவு இருக்குன்னு சொல்வாரு. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ப்ராப்ளம் கேட்கும்போது எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லும்போது பார்த்தா தெரியாத டாக்டர் நான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சொல்வாரு. நம்ம நான் 4 இடத்துக்கு போறோம், இந்த மாதிரி இருந்தா சரி வரும் டாக்டர், ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் காரணம் மைண்ட் தான், அதை ரிலாக்ஸா வச்சுக்க, யோகா பண்ணு, மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் சாப்பிடு, முந்திரி சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாரு. டக்குனு என்ன கேட்பாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என் ஆட்டோக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறதுக்கு நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. டாக்டர் என்ன சொல்வாருன்னா, போயா இந்த நேரத்துக்கு இவ்வளவு நேரம் பேசி வேஸ்ட் பண்ணிட்டியே, இந்த நேரத்துக்கு ஒரு சீரியல் பார்த்து நான் அழுதுட்டாவது இருந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. என்ன சொல்வாரு, ஏன் டாக்டர் சின்ன விஷயத்துல டென்ஷன் ஆறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்னப்பா டெய்லி நைட் ஒருத்தன் கால் பண்ணி ரொம்ப தொல்லை பண்றாங்க, என்ன டாக்டர் சொல்லி கேட்கும்போது டெய்லி கால் பண்றான் நைட் என்ன கேட்கறான்னு சொல்லி கேட்கும்போது நீங்க வெறும் தசா லாடு நமக்கு தான் சொல்லி கேட்கறேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவர் கோமா வரும். இவர் பாட்டுக்கு என்ன இவர் தான் வேலையை பண்ணிட்டு இருப்பாரு, அப்படியே முடிச்சிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட அப்படி இப்படி நைஸா நல்விடுவாரு. இங்க இருந்து கிளம்பி இப்ப வரும்போது பாத்தீங்கன்னா மயில்சாமி இருக்காரு, அவர் வந்துட்டு இப்ப வருவார். அவர் ஆட்டோல எடுத்துட்டு 2 பேரும் வந்துட்டு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே வருவாங்க. திடீர்னு வந்து அவங்க பாத்ரூம் போகணும்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லுவாங்க. நிப்பாட்டிட்டு 2 பேருமே கீழ இறங்குவாங்க. மயில்சாமி என்ன பண்ணுவாருன்னா அந்த மரத்து பக்கமா போய் பாத்ரூம் போகும்போது பாத்தீங்கன்னா கோபப்படுவாரு. பொதுமக்கள் போற வரையில் பாதியில வந்து இந்த மாதிரி பண்றீங்க என்ன பண்றது கேட்கும்போது வேற எங்க போறதுன்னு சொல்லி கேட்கும்போது அங்க டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அங்க போனா என்ன கேட்கும்போது அப்ப அது எதுக்கு இருக்குன்னு கேட்கும்போது அது மின்சாரத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லுவாரு. ஆளுங்க வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பின்னாடி போய் பாத்ரூம் போய் தான் அங்க இருந்து தண்ணியில இருந்து மின்சாரம் கண்டுபிடிக்க முடியும்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. சரி அங்க போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, பாதியெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னேன். சரி நான் இப்ப போறேன், அடுத்தாப்புல இருந்து நீ அங்க பழகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. பாத்தீங்கன்னா இப்ப டெமோ காட்டுற பேர்ல அவர் ஃபர்ஸ்ட் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இங்க பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அவருக்கு அங்க போன உடனே பாத்தீங்கன்னா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சு ஆடு கத்திட்டே இருப்பாரு. இப்ப கண்ணு முடிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வாயில இருந்து புகையா போயிட்டு இருக்கும். அதாவது ஷாக் அடிச்சு உடம்பு ஃபுல்லா நல்லா பொரிஞ்சு அந்த புகை வரும்ல, அந்த மாதிரி புகை வந்துட்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்பதான் கண்ணு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முழிப்பாரு. முழிச்ச உடனே போடுங்க டாக்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. டாக்டர் என்ன சொல்றாரு, இப்பதான் உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஜிப் போடுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டாக்டர் அவர் திரும்பி நின்று அவர் செக் பண்ணிப்பாரு. இந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, இது வந்து மெடிக்கல் மிராக்கலா இருக்கு, நீ பொழைச்சிட்டே அப்படின்னு சொல்லும்போது எது நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி நான் பொழைச்சத சொல்றீங்களா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்ன சொல்வாருன்னா, அது இல்லப்பா இவ்வளவு கரண்ட் மேல பாஸ் ஆகி நீ இந்த அளவுக்கு பொழைச்சது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா இபில இருந்து ஒருத்தர் வருவாரு. தலங்க எல்லாரும் தலங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவர்கிட்ட வந்து பேசுவாரு. வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து 35 யூனிட் வந்து அவர் மேல வந்து கரண்ட் பாஸ் ஆயிருக்குமா, அதனால வந்து 125 ரூபாய் வந்து பில் கட்டணுமா, இதை கட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இப்ப நேரில் வந்துருவாரு. இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, கவர்மெண்ட் வந்து கரண்ட் விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறதெல்லாம் சரிதான், அதுக்கு இது ரொம்ப ஓவரா தெரியலன்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரியாது, நீ கட்டிதான் ஆகணும்னா கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா இவர் திரும்பி படுத்துட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு நர்ஸ் இருக்காங்களா, அவங்க மனசுல மைண்ட் வாய்ஸ் எப்படி ஓடிட்டு இருக்குன்னா, இந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதனால வந்துட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ண தெரிஞ்சவருக்கு வந்து என் மனசை புரிஞ்சுக்க தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. இது இவருக்கு கேட்டுட்டு இருக்கும். போய் டாக்டர் போய் ஓப்பனாவே அந்த நர்ஸ் கேட்பாங்க, டாக்டர் நான் நைட் ஸ்டே பண்ணுமா கேட்கும்போது எதுக்கு நைட் வந்து கமலா சிஸ்டர் வருவாங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உண்மையிலேயே எனக்கு பிடிக்கலையா இல்ல இதெல்லாம் வெறும் நடிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு நிப்பாங்க. இவர் நைஸா போய் அந்த நர்ஸ் கிட்ட பேச்சு கொடுப்பாரு. இப்போ என்ன சொல்வாருன்னா, இப்போ கிட்ட போயிட்டு நீங்க இப்படியே யூனிஃபார்ம் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல சுத்திட்டு இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும், நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் போட்டுருந்தா கூட அவருக்கு ஏதாவது தோணி இருக்கலாம் சொல்லும்போது எப்படி இது நான் மனசுல நினைச்சதெல்லாம் சொல்றீங்க, அப்ப நான் இந்த மாதிரி நீங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண தெரிஞ்சவருக்கு உங்க மனசுல புரிஞ்சுக்க தெரியல சொன்னீங்கன்னு அதுவும் நான் மனசுல நினைச்சதான் சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் இன்னொரு நர்ஸ் வருவாங்க, இவன் என்ன பொழைச்சிட்டா, இந்த டாக்டர் இது பண்ணி யாரும் பொழைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது என்னது இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து யாரும் பொழைக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் காதல விழுது அப்படின்னு சொல்லிட்டு 2 நர்ஸும் பேசுவாங்க. அதோட இப்போ எனக்கு ஏதோ சக்தி கிடைச்சிருக்கு, அந்த கரண்ட் ஷாக் அடிச்சதால என்ன விடவே கூடாது டாக்டர் கத்தும்போது பாத்தீங்கன்னா அங்க தப்பிச்சு பிடிச்சு விழுந்து ஓடி வந்துருவாரு. இங்க வந்து மூச்சு வாங்கி நிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வருவாங்க. ரொம்ப வெயில் அவங்கள தாங்க முடியாது, சிட்டில இருக்க நம்மளுக்கே இப்படி இருக்கே, கிராமத்துல உள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ, கடவுளே மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்க மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது கண்டிப்பா மழை பெய்யுமான்னு பின்னாடியே போவாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதோட பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேர் வந்து நிப்பாங்க, மாமியார் மருமக வந்து நிப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாமியார் கேட்பாங்க, எனக்கு ஒரு புடவை எடுத்து சொல்லி அந்த புடவையை கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா மருமக இந்த அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்க. அது பத்தி ரெட் கலர்ல இருக்கும். எதுக்கு இவ்வளவு காசு போட்டு எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதனால என்ன எனக்கு எங்க அம்மாக்கு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு 2 பேர் பேசிப்பாங்க. உடனே அதை பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா மாமியார் மருமகனா இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனந்த கண்ணீரே வரும். உடனே டக்குனு இப்ப மருமக மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருக்கும்னா, நீ இந்த புடவையை கட்டிட்டு போகணும், அந்த மாடு ஒன்று முட்டணும், இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதோட இப்ப பாத்தீங்கன்னா மாமியார் என்ன சொல்லுவாங்க, வரியாமா அந்த தெப்பக்குளத்துக்கு போயிட்டு போகணும்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புவாங்க. நீ அந்த தெப்பக்குளத்துக்கு வரணும், உன்னை அப்படியே பிடிச்ச அந்த குளத்துல தள்ளி விடணும்னு சொல்லி மாமியார் நினைப்பாங்க. 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது இப்ப இவர் போயிடுவாங்க. ஏமா எத்தனை சீரியல் மாமியார் மருமகளை வச்சு எடுத்தாலும் திருந்தவே மாட்டீங்களா, மாமியார் மருமக வந்து மாடு முட்டணும்னு நினைக்கிறதும் மருமகளை மாமியார் வந்து ஆத்துல கொஞ்சம் தள்ளி விடணும்னு நினைக்கிறதும் என்ன அப்படி நினைக்கிறது, இரு எப்படி நம்ம மனசு நினைச்சதா உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு மருமக கேட்பாங்க. அதை விட நீ எப்படி என்ன மாடு முட்டலாம் நினைக்கிறேன் மாமியார் கேட்க, நீ எப்படி அந்த குளத்துல நினைக்கிற 2 பேரும் இவங்களே சண்டை போட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அஜோ நல்லா குடும்பம் நினைச்சா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. நேரா போய் எதுவுமே சரியில்லை, போய் கடவுள்கிட்ட ஏதாவது வேண்டிப்போன்னு சொல்லிட்டு இங்க கோவிலுக்கு வருவாரு. இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அம்மன் போட்ட நெக்லஸ் வந்து சூப்பரா இருக்கு, வீட்டுக்காட்ட சொல்லி இதே மாதிரி நெக்லஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. இவர் அப்படியே இருக்கு எல்லாமே காதுல கேட்டுட்டு இருக்கும். அடுத்த லேடி ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மன் போட்டிருக்க புடவை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, இதே மாதிரி நம்ம எடுத்து அடுத்தாப்புல வரும்போது அம்மனுக்கு மேட்சா கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இன்னொரு லேடி இருப்பாங்க, அவங்க வந்துட்டு வாசல்ல வந்து கொஞ்சம் காசியான செருப்பு வாசல்ல போட்டு வந்திருக்கேன், அதை யாரும் தூக்கிட்டு போகாம பாத்துக்கமான்ற மாதிரி கேட்பாங்க. நிறுத்துங்கம்மா, நீங்க எல்லாம் வந்து வேண்டதுன்னா இதுதான் பண்ணுவீங்களா, அம்மனுக்கு போட்டியா புடவை கட்டுறதும் நகை போடுறதும் செருப்பு பாதுகாத்து இதான் நாங்க எல்லாம் மனசு உங்களுக்கு எப்படி தெரியும்,
புருஷன் அப்படின்னு சொல்லும்போது அப்பவும் புருஷனை கழட்டி விட்டுற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அதோட இதெல்லாம் தாங்க முடியலையாப்பான்னு வந்து இவர் பாட்டுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஆட்டோ வரும்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் வராது போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. இவர் இந்த டைம்ல வந்து ஸ்மோக் பண்ணுவார். அப்போ வந்து மைக் சம்பேக்கர்ல என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து அந்த இதையே மாத்தி வச்சுருவார். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவார். அவர் வந்து அதை பண்ணிட்டு இருப்பாரு. அதை மாத்தி வச்சோன்னே வர குவாலிட்டியே இல்லாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி போடுவார். அவருக்கு அது கூட அந்த அளவுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாட்டுக்கான நேரம் வந்து நெருங்கிடுச்சு. இந்த இடத்துல தான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். கண்டுபிடிச்சிட்டேன் நாங்க யாருன்றது கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தரா கேட்டுட்டே இருப்பாங்க. நான் யாரும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்டயே வருவாரு. ஒரு பொண்ணு கிட்ட போய் நிப்பாரு. அது வந்து என்ன பேசிட்டு இருக்குன்னா சீக்கிரமா பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா இன்னும் உனக்கு காணும்னு சொல்லும்போது இது பிக்கப் அப்படின்னு இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்கும். அது என்ன சொல்லும்னா உங்க மனசுல நினைக்கிறது அடுத்த பொண்ணு கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா காலையில தின்ன மசாலா வழியா வயிற்று கட முடாது நேரங்கால தெரியாம கழுத்து இருக்கிறன்ற மாதிரி அது பொண்ணு பேசிட்டு இருக்கும். இது டிராப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பொண்ணு கிட்ட போவாரு. காலையில வரும்போது அம்மாக்கு சண்டை போட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகணும் சாரி கேட்கணும் இது சென்டிமெண்ட் அப்படின்னு அடுத்த பொண்ணு கிட்ட போவாரு. இப்போ அடுத்தது வந்து ஷெரி இருக்காங்க. அவங்கள்ட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்துருக்கா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம மனசுல நினைப்பாங்க கண்டுபிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா நகர்ந்து பேசும்போது அங்க இருந்தா குரல் வருது அவதான் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. நீ யாருன்றதை கண்டுபிடிச்ச நீ தானே இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கணும். ஆமா பண்றது மட்டும் இல்ல எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம காலேஜ்ல நடக்கிற இந்த விஷயங்களை வச்சு ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். அதுதான் இதனோட நீ வர சரியே இல்ல உனக்கு இதே ஒரு மாதிரியாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டிட்டு எல்லாரும் கலந்து போயிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புறா கிட்ட பேசிட்டு இருப்ப அந்த புறா என்ன சொல்வாருன்னா அதை எந்த இடத்துக்கு போகணுமோ அதை அட்ரஸ் எழுதி கால கட்டிடுவாரு. கரெக்டா போ மாட்டிக்காத அது இளவரசி கிட்ட மட்டும் அந்த லெட்டர் கொடு இல்ல அப்படின்னு வந்து மாட்டிட்டு பிரியாணி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அந்த புறா கிட்ட. அதுக்கு அப்புறம் தாத்தா பார்த்தீங்கன்னா இங்க வாடா என்னடா புறாவை தூது விட்டுட்டு கேட்பாரு. உடனே என்ன சொல்வாருன்னா அது என்னோட பர்சனல் மேட்டர் அதை சொல்ல மாட்டேன்னு சொல்வாரு. சரி எதுக்கு நீ ராஜா ட்ரெஸ் போடல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை இனிமே நான் போட மாட்டேன்னு சொல்வாரு. ஏன்னு சொல்லி கேட்கும்போது அதை நான் போட்டு ரோட்ல நடந்தேன் அப்படின்னா நாய்கள்லாம் வந்து சங்கம் அமைச்சு என்ன துரத்துது. அவங்க பாட்டி வந்து நல்ல விதமா கேட்பாங்க. அதாவது புறா கிட்ட தூது அனுப்பி அது யாருக்கு அப்படின்னு சொல்லி சுத்த தமிழ்ல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது உயிரில் கலந்து கண்ணில் கலந்து அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு டயலாக் பேசிட்டு அந்த மாதிரி என்னோட காதலிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ராஜா வம்சத்துல சாதாரண ஒரு பொண்ணு வந்து சேரதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ராஜா வம்சம் ராஜா வம்சத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்வாரு. இப்போ டக்குனு இவருக்கு கோவம் வந்துரும். என்ன சொல்வாருன்னா நான் இப்போ ஒரு கதை சொல்லட்டுமா சாணி ராணியான கதையை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்க பாட்டி சாணி தட்டிட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல யானை சாணி ஆணிட்டு இருந்த பாட்டி வந்து நீ வந்து ஒரு மந்திரி மாதிரி அவங்களுக்கு பதவி கொடுத்து நீ செட்டப் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கல மாதிரி செஞ்சதுனால இன்னும் பாட்டி வந்து அந்த பழைய பழக்கத்தை விடாம இன்னும் சாணி தட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உடனே தாத்தா கோவம் வந்துரும். நீ யாரா இருந்தாலும் சரி நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டே இருப்பாரு. உடனே பாட்டி என்ன செய்வாங்க சாணி தட்டின கையோட இப்போ வந்துருவாங்க. மணிமாரா உன் மனசை கவர்ந்து அந்த பொண்ணு யாரா இருந்தா சொல்லு பாட்டி உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதா பேசுவாங்க. அவர் என்ன சொல்ற கையை கொஞ்சம் தள்ளி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எப்படி பார்த்தா எங்க ஏது அந்த பொண்ணு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பொண்ணு அவர் என்ன சொல்வாருன்னா நம்ம அரண்மனை விஷயமா நான் வந்து ஒரு வக்கீல பார்க்க போனேன். அங்கதான் வந்துட்டு நான் என்னோட கனவு கண்ணியை பார்த்தேன் அப்படின்னு இப்போ நாளைக்கு நம்ம அவளை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஆதாயமே இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. என்ன ஆதாயம் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும்போது நாளைக்கு நான் வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டா நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்காது அப்படின்னு எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலுக்கு வருவாரு. அவரோட ஆளை பார்க்கறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ராஜா மார்த்தாண்ட ராஜா குலோத்துக்கு ராஜா மணிமாரா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதத்தை கட்டி தட்டில் போடுவார். ஐயா கிட்ட தட்டில் போடும்போது அடடா இந்த காலத்துல வந்து நாலு நாள் போறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல ஒரு மோதத்தையே கட்டி போட்டீங்களே ராஜ குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அடடா கல்யாணி கவரிங் வந்து பயங்கரமா நமக்கு உதவி செய்து அப்படின்ற மாதிரி மைண்ட் வாஷ் நினைப்பாரு. நினைச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான அந்த ஹீரோயின் இருக்காங்க அவங்க அப்படியே கிராஸ் ஆவாங்க. இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பாரு. அதோட எப்பவுமே கலங்கமே இல்லாம பளிச்சுட்டு இருக்குமே இப்போ மோகன் நிலா மாதிரி இப்போ ஆம்ஸ்ட்ராங் கால் வச்ச மாதிரி கலக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எங்க அண்ணன் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா சொல்லுவாங்க. மாதிரி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்பாவும் அம்மா வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருக்காங்க என்ன நடக்கும்னு தெரியல. அந்த கோவிலுக்கு வந்து சொல்லும்போது சே என்ன ஃபேமிலி இது அப்படின்னு சொல்லி திரும்பிப்பாரு. என்னங்க நீங்களும் இந்த மாதிரிலாம் கோபப்படுறீங்க நல்ல ஒரு பெரிய ஒரு பரிசா எடுத்துட்டு வந்து எங்க வீட்டில் உள்ளவங்க சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்பளிப்புன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்போ அந்த தலையில ஒரு மாதிரி வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை அங்க வச்சிருப்பாங்க. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அங்கே அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பி விட்டோன்னா வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஐயர் என்ன செய்வாருன்னா இதை நீங்க கொடுத்த அன்பளிப்புல எனக்கு கண்ணு மண்ணே தெரியல ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கிருந்து குங்குமத்தை கை ஃபுல்லாக அழிப்பாரு. அழிட்டு ஒரு தலையில ஆசீர்வாதம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிமே கண்ணே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் ஃபுல்லாக ஊதி விட்டு அவர் தலையில வச்சு பார்த்தீங்கன்னா அதோட ஓடி வந்து நேரம் இங்கே வந்துருவாரு. வீட்டில் எல்லாருமே கோவமா இருப்பாங்க. அப்பா மட்டும் வேக வேகமாக நடந்துட்டு இருப்பாரு. அதாவது விவேக்கு மாமனார் வரப்போறாரு. அவர் என்ன சொல்வாரு இதோட 1 கிலோமீட்டர் தூரம் நடந்த மாதிரி நடந்துட்டீங்க என் வியூ வர நீங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க பார்க்க குறுக்க நடக்கிறாரு அதனால சொல்லுவாரு. வந்துட்டு இப்போ அவங்க எதுக்காக இப்போ இவரெல்லாம் கோவமா இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டோன்னே எங்க ராஜ குடும்பத்தை நாளைக்கு ராஜ குடும்பத்தில் நான் இங்கே வரப்போறேன். இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி அசிங்கம் பண்ணாம கல்யாணம் ஆனவங்க வந்துட்டு நல்லபடியாக உள்ள மதிச்சு கூப்பிட்டா தான் அது எங்க குடும்ப கௌரவத்துக்கு வந்து சரி வரும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க போது எல்லாரும் அப்படியே ஆமான்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்வாருன்னா அத்தை கிட்ட போயிட்டு அத்தை நீங்க போய் ஆனந்தி ரெடி பண்ணுங்க ஆனந்தியும் கேட்கும்போது இல்ல ஆரத்தி ரெடி பண்ணுங்க சும்மா நான் குழந்தைச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடும். ராஜா வந்து மருமகன் ஆயிடுவார். இளவரசி கல்யாணம் பண்ணுவார். உடனே தாத்தா என்ன சொல்வாருன்னா எங்க குடும்பத்தில் வந்து ஒரு பரம்பரை கட்டல இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா வந்துட்டு அழகான ஆண் குழந்தை பிறக்கணும்னு என் தாத்தா உங்க அப்பா அம்மா வந்து அதில் தான் கொண்டாங்க அதனால தான் நீ அழகா பிறகு கிட்ட பண்ணிட்டு இருப்பாரு உங்க தாத்தாவை. அடுத்த காமெடியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கொக்கோ வந்துட்டு கீழே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஆடுவார். இப்படி ஆடுவார். ஹிருத்திக் ரோஷன் விளம்பரத்தில் ஆடுவார்ல அவர் ஆடி கரெக்டாக அவர் கையில் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் வந்து வந்துடும். இவர் பார்த்தீங்கன்னா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்துடும். இவர் பார்த்தீங்கன்னா ஆடாடு வரவே வராது எல்லாரும் வந்து அதான் வரல அப்படின்னு எனக்கு இது கீழே அந்த மேலே வரணும் எனக்கு மேலே இருந்து வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா என்னடா வித்த கடன் வேடிக்கை பார்த்தீங்களா போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் விரட்டி விட்டுருவாரு. ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருப்பாங்க. அங்கே நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க 4 பேர். அங்கே பார்த்துட்டு மைக் சாமி வருவார். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உள்ள வந்தவொடனே குட் மார்னிங் சொல்லிட்டு நான் போய் வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு போவார். பார்த்தீங்கன்னா இவன் தான் என்ன தளபதி அப்படின்னு சொல்லிட்டு முடி பேசுற மாதிரி பேசிட்டு பார்த்தீங்கன்னா நீ வர மாதிரி நீங்களும் பர்ஃபெக்டாக இருக்க பழகிங்க எல்லாரும் சத்தம் போடுவார். சரின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா நேரா கார் கடையில் வருவார். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அங்கேயே இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்படியே தூங்கி வருவார். ஆனால் வேலை பார்க்கறாருன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாரு. இவர் ஏமாத்திட்டே இருப்பாரு. இது கூட இன்னொருத்தர் வந்து இவருக்கு இங்கே வேலை பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இன்னொருத்தர் கஸ்டமர் மேலே வந்து பெயிண்ட் அடிச்சிருவாரு. அதோட இப்போ ஹீரோ இருக்கார் அவர் வருவார். ரொம்ப சோகமா வருவார். ஏடாச்சும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்வியூ வந்து மிஸ் ஆயிடுச்சு. இன்டர்வியூ மிஸ் பண்ணா ஏன்டா அப்படி கவலைப்படுற பஸ் வேற பஸ் பிடிச்சி போக வேண்டியதான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸே மிஸ் பண்ணிட்டேன் அதோட ஆட்டோவாது பிடிச்சி போக வேண்டியது கேட்கும்போது பர்ஸ் அடிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சரி விட இன்டர்வியூ மிஸ் பண்ணா எல்லாத்தையும் மிஸ் பண்ண மாதிரி ஏன் ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சமாதானப்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் 3 வேலை சாப்பாடு தங்குறதுக்கு இடம் நிதானமான சம்பளம் உனக்கு ஓகே கேட்கும்போது என்னடா அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட தான் வேலை இருக்கு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்துப்பாரு. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே டீம் ஆயிட்டாங்க. இப்போ அந்த மெக்கானிக் ஷெட்ல ஹீரோ வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து விவேக் வந்து வேக வேகமாக கிளம்புற எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷெட்ல வந்து 3 மாசமா ஒரு வண்டி நின்று இருக்கும். அந்த வண்டியோட ஓனரோட வைஃப் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ பிரசவம் ஸோ அதனால அந்த வண்டி கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு விவேக் வந்து கிளம்புவாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்வாரு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நான் வரேன்னு சொல்வாரு. இங்கே வேலை இருக்கிறான்னு சொல்லும்போது இல்லை நானும் வரணும்னு அப்போ எனக்கு நீ தான் டிரைவர் அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருவாரு. இந்த கார் எடுக்கலாம் உள்ள போகும்போது ஒரு நிமிஷம் கிளைண்ட் அனுப்பி வச்சேன்னு சொல்லும்போது கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பெக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறங்கி வரேன் மிஸ்டர் பெக்கர் உங்க 3 மாசம் டைம் முடிஞ்சு போச்சு நீங்க கிளம்பலாம் ஓகே பை அப்படின்னு சொல்லும்போது என்னங்க திடீர்னு காலி பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருப்பாரு. இதுல ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா 3 மாசம் வந்து வண்டி நின்றுச்சு உங்களுக்கு வாடகை கொடுத்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கேட்கறாங்களே சரி
வேணா ஒன்று பண்ணுங்க, அந்த அம்பாஸ்டர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு, டிக்கி தான் வந்து பாத்ரூம், ஓகே பால் காய்ச்சிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது காய்ச்சிக்கிறேன் சார் ரெண்டு அங்கே போயிடுவார். சரின்னு சொல்லி ஹீரோ வண்டி ஓட்டு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்தவொன்னே வண்டி இஷ்டத்துக்கு ஓட்டி விட்டு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு ஹீரோ பின்னாடி ஓடிவார். அடடா எப்போ பார்த்தாலும் நம்மளையே மாட்டி விட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆக்சிடென்ட் ஆகும். அந்த கார்காரது இவர்கிட்ட சண்டை போட்டு போகும்போது ஃபுல்லாக புகையை பரப்பி விட்டு போயிடுவார். பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்ல இன்னொரு பையன் வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணி பிடிக்கிற ஒரு பொண்ணு வரும். அது வரும்போது ஒரு மாதிரி மியூசிக் நல்லா இருக்கும். அதை போட்டு ஒரு மாதிரி ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே இவர் கண்டுபிடிச்சிட்டு என்ன நடக்குது ரெண்டு பேருக்குள்ள எங்க காதல் வந்து தெய்வீகமானது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். எது இந்த பாரதி ராஜா படத்தில் வர மாதிரி ஆமா மாஸ்டர் அந்த கார்த்திக் ராதா மாதிரி நாங்கள் தெய்வீகமான அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கு தெரியுமாடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். பார்த்தோம்னா இப்போ ஹீரோக்கு வந்துட்டு விவேக் என்ன பண்ணுவாருன்னா ஒரு லோன் அப்ளிகேஷன் கொடுப்பாரு. ஏன்னா ஹீரோ என்ன வேலை பார்த்தாலும் அவருக்கு ஒரு லைஃப் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்ல வேலை பார்த்தாலும் லோன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஃபில் பண்ணுறேன் சரி அதெல்லாம் என்ன பண்ண போற சைன் மட்டும் போட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்துட்டு போவார். இவர்கிட்ட தவிர இந்த பேப்பர் ஓடி போயிட்டு ஹீரோ இருக்காங்க அவங்க காலில் விழுந்துருவோம். அவங்க எடுத்து வந்து கொடுத்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்ச பேரும் தேங்க்ஸ் சொல்வார். திரும்ப என்ன பண்ணுவாங்க அந்த பேப்பர் திரும்ப பறக்கடுவார். அவங்க காலில் போய் திரும்பவும் அவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி 2 தடவை கொடுத்துருவாங்க. 3வது தடவை அவங்க வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு அவர் வேணும் தான் பண்றாருன்றது அவங்க தெரிஞ்சு போயிடுவாங்க. அதோட இப்போ விட்டுவாரு அது என்ன காத்தாடி இடம் விட்டு விளையாடிட்டு இருக்க உனக்கு அங்கேயும் தெரிஞ்சு வாங்கிட்டு கொடுத்தா இந்த மாதிரி பண்றது திட்டம் போது பார்த்தீங்கன்னா உடனே வேக வேகமாக இவர் போய் ஓடி போய் எடுத்து வந்துருவாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் வேற மாட்டிப்பாரு. அதெல்லாம் ஒன்று கேட்டே இருப்பார். ஆர்சி புக் இருக்கா லைசன்ஸ் இருக்கா இதுவுமே இல்லாமல் எப்படி வண்டி ஓட்டுன்னு கேட்கும்போது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருவிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே ஓடிட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா அடுத்த டிராஃபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிப்பாட்டி வச்சுருவாங்க. தலைவர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்போ சார் உங்க தலைவர் ஒரு 5 நிமிஷத்தில் பேங்க் மூடிடுவான் சார்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. டிராஃபிக் போலீஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவலைப்பட மாட்டாரு. தலைவர் போனதுக்கு அப்புறம் தான் டிராஃபிக் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாரு. சரி இன்னும் 4 நிமிஷத்தில் பேங்க் மூடிடுவான் சார்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது என்ன அவசரப்படுறீங்க இங்கெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் செய்யும். நான் டீ சொல்லி தான் டீ சாப்பிட்டேன் ஒரு 4 இட்லி மட்டும் பார்சல் பண்ணுங்க சொல்லிட்டு ஒருத்தர் சொல்வார். இதே டீ சாப்பிட்டு இட்லி பார்சல் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு நேரமாகுதுன்னு சொல்லிட்டு முடங்கிட்டே நின்றுட்டு இருப்பாரு. மெயின் ரோட வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி மாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாய முடியாது தலைவர் கிராஸ் அவர் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை டிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃபீஸர் சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சல்யூட் அடிச்சு மானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு மியூசிக் கூட ஒரு ஃப்ளைட் வந்து பக்கம் பறந்துட்டு இருக்கும். இப்படியே எல்லாரும் அந்த ஃப்ளைட் இந்த பக்கம் போய் இந்த பக்கம் திரும்ப இறங்குற வரைக்கும் விவேக் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா அட பாவீங்களா நேரா போற தலைவருக்கான கீழே டிராஃபிக் எது பண்ணி வைக்கிறீங்க உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விவேக் கூட என்ட்ரி அவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ள வரவங்களை பிடிச்சி அடிச்சு பறக்க விட்டுவார். அவர் பிரபு இருக்கிற நேரம் வந்துவார். அவருக்கு வந்து என்ன கோமா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட அக்காவும் தங்கச்சி அவர் தான் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன் இப்போ பகையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் சைனா மேட் வந்து செட்டப் பண்ணிருப்பாரு. அதனால உறவில்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் புருஷன் முன்னாடி அவங்க இருக்காங்க இந்த மாதிரி செஞ்சனால உறவுக்காரங்க ஒதுக்கி வச்சுட்டு இவர் கோப்படுவார். நீ கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல அதனால என் மாப்பிளையும் என் பொண்ணையும் வந்துட்டு நான் வந்துட்டு விருந்து வச்சு தான் அனுப்பினேன் அப்பாட்ட சமாதானம் சொல்லி அவர் தான் சொல்றாரு 2 நாள் விருந்து எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதால சரின்னு சொல்லிட்டு விடுவாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா பசுபதி வருவார். அதாவது பார்த்தீங்கன்னா விவேக் இருக்கிற அவரோட தம்பி தான் பசுபதி. அவர் பாவம் அவருக்கு வந்து பொண்ணு பார்க்கறன்னு சொல்லி அவருக்கு எதுவுமே அவருக்கு வயசு மட்டும் ஆயிட்டே இருக்கும். நல்லா தூங்கிட்டு போயிரு பசுபதி அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சில கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு நான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களை வாக்கிங் போயிட்டு அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசா கல்யாணம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இவதான் என் தம்பி பசுபதினு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா பண்ணிலாம் என்ன சொல்லுவாங்க என் குழந்தை பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் பேசுவாங்க. அவருக்கு பொண்ணு பார்த்து அவரோட இளமையே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இளம போனா பரவாயில்ல முதுமையா போயிரும் போல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஹீரோ எனக்கு தரணும் என்ன வயசாதுன்னு சொல்லி கேட்கும்போது விவேக் கடல அண்ணன் விவேக் என்ன சொல்லுவாங்க வர ஆவணி வந்து 58 வயசு தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஒரு டக்குனு ஹீரோ என்ன சொல்லுவாங்க இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க 60 கல்யாணமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே விவேக் அண்ணன் விவேக் வந்துரும் என்ன வார்த்தை சொல்லிட்டேன் பசுபதி துப்பாக்கி வந்து சீரி பாயிரு புல்லட் மாதிரி இங்கே வேகமா நடந்து கட்டுற அப்படின்னு வேக வேகமா நடந்து ஒரு மூச்சு வாங்கி நாக்கு தள்ளிடும். உடனே அவர் கூட இருக்க கேட்பாரு என்ன நாக்கு தள்ளிச்சு நான் அதுவா தள்ளிச்சு சொல்லுவேன் 3 வேளை சோத்துக்கு ஆகி 3ஆம் பிள்ளை கமலை விட அதிக வேகம் போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதோட அதோட இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ குளிச்சிட்டு இருப்பாங்க பாத்ரூம் கதவு லாக் ஆயிடும். அதோட கதவு தட்டும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. லாக் ஆயிடுச்சு திறக்க முடியலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து வேகமா திறப்பாரு பாருங்க அப்படியே போய் விழுந்து ஹீரோ மேல அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் மாதிரி இருந்து அப்படியே வெளிய வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப பார்த்து வராது தம்பி பார்த்துட்டு என்ன பாத்ரூம் குள்ளேவா அப்படின்னு சொல்லி என்ன பாத்ரூம் குள்ளேவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒரு வயசு பையன் இருக்க வீட்ல இதெல்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லும்போது யார் வயசு பையன் சொல்லி ஹீரோ இங்க தேடுவாரு. உனக்கு பக்கத்துல இருக்க அவர் தாங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீ வயசு பையன் கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா முடிய வெயிட் போட்டுச்சு பாடியை வெயிட் போட்டுச்சு இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி என்னமா நீ செய்ய போறேன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை நான் அப்பான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு புள்ள பிறந்தாலும் உன்னை அப்பான்னு கூப்பிடாது தாத்தான்னு தான் கூப்பிடணும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். அதோட அவர் அந்த மாதிரி பேசிட்டு போனோம்னு பாத்தீங்கன்னா பிரதீஷ் அவங்க வந்து பெரியவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்காம நிப்பாங்க. ஏதோ உங்களை தான் கூப்பிடுற பெரியவரே காது கேட்கலன்னு கேட்கும்போது அவ காது கேட்கலன்னு கேட்கற பத்தி அப்படின்னு சொல்லும்போது கண்ணு தெரியலையான்னு கேட்கறதுக்குள்ள திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க. பக்கம் சும்மா தானே இருக்கீங்க தாப்பா எல்லாம் சரி பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு போனோம்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் மீனிங் மாதிரி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. அதோட முடிச்சு விருந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அந்த விருந்துல பாத்தீங்கன்னா பல வகையான யாரா சொரா நண்டு அப்படின்னு இஷ்டத்துக்கு இருக்கும். சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா போவார். உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல நீங்க எங்கயாவது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாரு. சுத்து பூரா அவங்க பேர்ல இருக்கு அதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாரு. சரி சாப்பிடலாம் போகும்போது பாத்தீங்கன்னா பண்ண வந்துருவாரு. சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுவாங்க. இப்போ என்ன பசுபதி என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சாப்பிட வந்தங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதோட தட்டல மட்டனா உனக்கு கொலஸ்ட்ரால் அதை எடுத்து பக்கம் அப்படின்னு அதை எடுத்து வச்சிருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சிக்கன் எடுப்பாரு. அதோட கையில சிக்கன் போன வாரம் டாக்டர் பைப் மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை வைக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதையும் வச்சிருவாரு. அடுத்து கையில எடுப்பாரு. இதெல்லாம் கேட்கும்போது பாயசம் அப்படின்னு பாயசமா போன வாரம் செக் பண்ணி பார்த்தா சுகர் 360 தாண்டி ஓடி இருக்கு அப்படின்னு பாயசமாவே சாப்பிடுன்னு சொல்லி உங்க வைஃப் சொல்லுவாங்க. சும்மா ஏறி பாயசம் சாப்பிட்டு அவன் சுகர் ஏறி போய் இந்த இடத்துல சுருண்டு செத்தானா அப்புறம் நீ என் தம்பிக்கு பதில் சொல்லுவா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இப்ப தம்பியோட வயசு என்ன சொல்லுவாங்க பிரஷர் இருக்கு சுகர் இருக்கு இல்லாத கிளப்பி விட்டு ஊருக்குள்ள எனக்கு கல்யாணமே ஆகாத மாதிரி பண்ணிட்டா மொட்டை அப்படின்னு சொல்லி பேசுவாரு. அதோட பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே இல்ல ஆரம்பிச்சுவார். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா இங்க பாரு காரத்தை பார்த்ததுக்கே அவன் கண்ணுல தண்ணி வந்துருச்சு எல்லாம் உடம்பு அப்படின்னு சொன்னோனே உனக்கு கூட இருக்க எல்லாம் உடம்பு சொல்லி உனக்கு எல்லாம் உடம்பு ஆக்கிட்டாரு மயக்கம் போட்டு விடுவாரு. அதோட நீ இவனுக்கு கூட்டி ஹீரோ மாறி ஊட்டி சொல்லுவாங்க. அதோட பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோனே அவங்க வைஃப் என்ன சொல்றாங்க முதல் வைஃப் வந்து நான் போய் பொண்ணு ரெடி பண்ணனும் செகண்ட் வைஃப் வந்து நான் போய் மாப்பிள்ளை ரெடி பண்ணனும் சைனா மெடல் ஏதாவது பண்ணி சொல்லிட்டு மாப்பிள்ளை அவனா ரெடி ஆயி பண்ணி வான்னு சொல்லுவாங்க. எல்லாம் முடிச்சு கிளம்பும்போது பாத்தீங்கன்னா பசுபதி பார்த்தா பசுபதி போலீஸ் சுட்டு பண்ணி போறாங்க போட்டு வந்து உடனே இவர் பக்கத்துல நிக்கிறார். 5 வயசுல போட வேண்டியது 50 வயசுல போட சொல்றாரு. இவருக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் சொல்வாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் நைட்காக வந்து கட்டல ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபர்ஸ்ட் நைட்காக வாங்க கட்டல இது ஆனா யாரோ யூஸ் பண்ணிட்டு மாதிரி விவேக் தம்பி சொல்லுவோம் பசுபதி சொல்லுவோம் அவர் கூட இருக்கவர் ஆமா நான் கூட ஒரு தடவை சரி விடா என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் சொல்லுவாரு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பூ மேல நான் படுப்பேன்னு சொல்லும்போது அது நீங்க பூ மேல படுக்க முடியாது உங்க மேல வேணா பூ போடலாம் சொல்றாரு. அவர் இறந்து போற மாதிரி சொல்வார். அதோட பண்ண வைக்கிறார் அவர் வருவார். வந்து என்ன சொல்றாருன்னா இதே மாதிரி யாரும் ஒரு ஜோடிச்சிருப்பான்னு சொல்வாரு. எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் கிண்டல் பண்ணிட்டு சொல்வாரு அண்ணி வர சொல்லி எந்த நீ வர சொல்லி அதெல்லாம் 2 பேரும் வர சொல்லி சின்ன பையன் வந்து அவர் மாதிரி சொல்லிட்டு போவாரு. பாத்தீங்கன்னா உங்க வைஃப் கொடுத்ததா
சொல்லிட்டு பாதாம் பால் கொடுக்கும்போது ஏன் குடிச்சான்னு சொல்லிட்டு வாங்கி மடக்க மடக்க குடிச்சிட்டு ஒரு மாதிரி உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இவன் அதிரடியா அந்த மாதிரி போறத பார்த்தா ஒரு குத்துப்பாட்டு ஆடாம விட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோக்குள்ள ஒரு பாட்டை வந்து முடிஞ்சிடும். பாட்டெல்லாம் முடிச்சிட்டு போய் படலாம் படும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு தள்ளி விடுவாங்க. என்னைய தள்ளி விடுறாங்க அவர் அவங்க அடிக்க போவாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயித்து கலக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள பாத்ரூம் வேக வேகமா ஹீரோ வந்து ஓடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல ஒரு ட்ரம் இருக்கும். அது பக்கத்துல மறைஞ்சு வந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஆரம்பிக்கிறதா ஹீரோ பாத்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டே இருப்பாரு. பாத்தீங்கன்னா 1 2 3 நின்னுட்டே இருந்தவங்க இப்போ 30வது தடவை அவர் எஞ்சி பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க இவன் மட்டும் இந்திய டீம்ல இருந்தா ஓடியே ரன் எடுத்து இந்திய டீம் ஜெயிக்க வச்சிருவான் அப்படின்னு சொன்னா இப்ப ரன் எடுக்கிறது ரொம்ப முக்கியமா வாங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி பாக்குறது தப்பு யாரான்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு ஒரு வயசுக்கு மேல பார்க்க மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதோட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் வர மாட்டார். வாங்கன்னு சொல்லி இந்திய டீம்ல கையை பிடிச்சி தூக்கிடுவார். அதோட பாத்தீங்கன்னா அவர் கீழ நிக்க வச்சு விவேக் வந்து மேல இருந்து பாத்துட்டு ஏதோ ஒரு வேகமா சுத்து அது ஃபேனுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதோட பாத்தீங்கன்னா இவருக்கு திரும்ப ஹீரோக்கு வயித்து கலக்க ஆரம்பிச்சிடும். வேக வேகமா வந்து ஓடி வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதவை திறந்து ரெண்டு பேரும் நின்னுட்டு அப்படியே 2 பேரும் கீழ விழுந்துருவாங்க. அவங்களோட வயிறு நெஞ்சு எல்லாத்தையும் மிதிச்சிட்டு ஹீரோ ஓடுவாரு. அதோட இப்படி ஓடும்போது பாத்தீங்கன்னா திரும்ப அவர் மிதிச்சிட்டு போயிட்டாலும் இவங்க 2 பேராலையுமே சரியா நடக்க முடியாது. சோ அவங்க வந்து இப்படி அதாவது என்ன சொல்றது 4 ஏதாவது முட்டி போட்டு நடந்து வர மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவரால் நடக்கவே முடியாது. தவந்து தான் ஹீரோ வந்துட்டே இருப்பாரு. டக்குனு இப்படி தவந்துட்டே வந்து 2 பேரும் ஆப்போசிட்ல பேசும்போது பாத்தீங்கன்னா விவேக் எனக்கு பண்ண பஸ்பதி எத்தனை தடவை சொல்லி கேட்பாரு. ஹீரோ 30 தடவை சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. உடனே பக்கத்துல உள்ளவர் அவர் ஒண்ணுக்கு கூட தடவை போனது இல்லைன்னு அவர் கிட்ட கேட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதுக்காக அவன் பொண்டாட்டி பாதம் பால் அந்த மாத்திரை கலந்தாலும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சம கோவம் என்ன பண்ணுவாரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி போட்டு வந்து அப்படியே ஹீரோயின் மேல ஊத்தி விட்டுவாரு. அவங்க பாத்தீங்கன்னா ஏன் தண்ணி ஊத்துற ஏன் எனக்கு மாத்திரை கலந்து கொடுத்து 2 பேருக்கு சண்டை வந்துரும். சண்டை வந்து இவங்களுக்கு கோவத்துல ஒரு செம்பத்துக்கு அடிப்பாங்க பாருங்க. கரெக்ட்டா அண்ணன் விவேக் அவர் தலையில போய்